வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உக்ரம். இது ஒரு கன்னட திரைப்படம். கன்னடத்துல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இந்த படத்தோட ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை என்ன இப்ப ரிவ்யூ பண்றேன்னு கேக்குறீங்களா? இந்த படம் வந்து 2014 ஆச்சு. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆக போகுது. சோ இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் ரேல். இவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் ஸ்ரீமுரளி வச்சு எடுத்திருந்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்த திரைப்படம். இப்போ சலார் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. இதை ஒட்டி இந்த படத்துல இருக்கிற கதையும் சோ இதோட ரீமேக் தான் வந்து சலார் அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சலார் டைரக்ட் பண்ணதுமே பிரசாந்த் ரேல் தான். சோ உக்ரம்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சோ அதை ஒட்டி இந்த சலார்ல இருக்கும் அப்படிங்கறத ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தனால தான் சரி உக்ரம் திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு தான் நானுமே அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உக்ரம் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாஷ்பேக்ல 2 சின்ன பசங்க இருக்காங்க, பாலா அகஸ்தியா அப்படின்ட்டு. அகஸ்தியோட ஃபேமிலியில அவங்க அப்பா வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஒரு இடத்துக்கு மேல நம்ம பாலாவோட அப்பா வந்துட்டு ஏமா அந்த டெட் பாடியாச்சும் அவன் கொடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி சின்னதா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணதுனால வேற ஏதாவது ஹெல்ப் இருந்தா சொல்றா அப்படின்னு வந்துட்டு அவன் கேட்கறான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்தா இனிமேல் நீ என்ன வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி அப்படின்ட்டு அந்த பையன் வந்துட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ண ஒரு 20 வருஷம் வந்துட்டு கழிச்சு போறாங்க. இதுக்கப்புறமேட்டு ஹீரோ சாதாரண மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்ல. ஸோ இந்த இடத்துல ஹீரோ வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கு, போய் காப்பாத்துங்கிறாங்க. டப்புனு ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தெரியாத ஒரு பொண்ணை வந்துட்டு காப்பாத்துறாப்ல. தெரியாத பொண்ணு யாரு? அதுதான் நம்ம ஹீரோயின். ஒரு இடத்துக்கு மேல அவன் வீட்டிலேயே கூட்டு வந்து வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எதனால ஹீரோயின் வந்துட்டு ஒரு கேங் கொலை பண்ணுறதுக்கு பாக்குறாங்க. இந்த 20 வருஷம் கேப்ல வந்துட்டு சாதாரண மெக்கானிக்னு சொல்லலையா, அப்போ ஹீரோக்கான ஒரு பிளாஷ்பேக். இத்தனை பேர் அடிச்சு போட்டு வரானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோக்கான ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறமேட்டு அந்த பழைய ஃப்ரெண்டு இவனை கான்டாக்ட் பண்ணாரா இல்லையா, என்னனால நடந்துச்சு அப்படிங்கிற அந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லுமே வந்துட்டு பயங்கரமான பில்டப் தான். KGF 2 வந்துட்டு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது என்னடா படம் இங்க எடுத்திருக்காரு பாரு, உக்ரம்ல எவ்வளவு பில்டப் வச்சு எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ரீமுரளியோட ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அந்த ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் கொடுத்து பயங்கரமா வச்சிருந்தாரு. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் வந்து இறங்குவாரு. கண்ணு முன்னாடியே வந்துட்டு வெளில வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு தூக்கிட்டு இடத்துல வச்சிருப்பான். சோ அவங்க தப்பா நடக்க பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படிங்கிறது செம்மையா இருந்தது. அதே மாதிரி படத்துல வரக்கூடிய கிளைமேக்ஸ் சண்டை காட்சி, ஹீரோயினை காப்பாத்துற சீன் அப்படின்ட்டு ஹீரோக்கு ஏகப்பட்ட ஆக்ஷன் காட்சிகள் பயங்கரமா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி KGF மேக் பண்ண மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு டார்க் ஷேட்லயே தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. படத்தோட பின்னணி இசை அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ரவி பசூர் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துல ஹீரோவை தவிர்த்து ஹீரோட ஃப்ரெண்டோட கேரக்டர் பெருசா இல்ல அப்படின்னாலும் ஓகேவா அமைஞ்சிருந்தது. இதை தவிர்த்து ஹீரோயினோட அந்த லவ் போர்ஷன் அப்படிங்கிறது அழகா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த KGF 2 வந்துட்டு அந்த லவ் போர்ஷன் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆயிருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்துட்டு அந்த லவ் போர்ஷன் கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்தது. பட் அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்காம படம் ஃபுல்லுமே வந்துட்டு பாஸா எந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு படத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் அப்படிங்கிறது பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது. இவரு அந்த பிளாஷ்பேக்ல போவாங்க இல்லையா, சோ அந்த பிளாஷ்பேக் அப்படிங்கிறது அப்படியே அந்த ராக்கி பாய் ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. ஸ்ரீமுரளி வந்துட்டு ஒவ்வொரு ஃபிலிம்லயும் வந்துட்டு நான் பார்க்கும்போது பிரபாஸ் இப்போ வந்துட்டு நாளைக்கு சலார்ல எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்துட்டு பார்த்துட்டு இருந்தனால நிறைய இடத்துல சைட்ல பார்க்கும்போது பிரபாஸ் மாதிரியே இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதா செய்யுது. எப்படி வந்துட்டு நம்ம ராஜமௌலி சந்திரமௌலி அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு நம்ம பிரபாஸுக்கு. சோ அந்த படமும் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். குருவி படம் மாதிரியே வந்துட்டு லைட்டா இந்த 2 படத்துக்கான அந்த ஒரு இது இருக்கும். சோ அதே தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு பயங்கர ஆக்ஷன், ஒரு பில்டப், ஸ்டோரி, நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பார்த்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. ஆனா படத்துல இவ்வளவு நிறைகள் இருந்துமே குறைகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டோரி ஏகப்பட்டது வந்துருச்சா. ஹீரோயின்காக வர பிரச்சனை ஹீரோ தடுக்கிறது, அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட படத்துல ஏன் இப்ப கில்லி பையெல்லாம் கூட எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப பார்க்கும்போது பெருசா உக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்துட்டு இந்த ஸ்டோரி பிளாட்லாம் நான் பார்க்க மாட்டேன். படம் வந்துட்டு போர் அடிக்காம போயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியலா 4-5 ஃபைட், அதே மாதிரி ஏத்த சாங்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க தாராளமா உக்ரம் வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்சபிளான மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தோட ரன் டைமே 2 மணி நேரம் தான் இருக்கிறதுனால பெருசா போர் அடிக்காம ரொம்ப வந்துட்டு சல்லுன்னு போன மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆயிருந்தது. இந்த படம் கன்னடத்துல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ஆல்ரெடி நீங்க இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.